ஆண்டின் முதல் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை அவருடைய கிருபையினாலும் அவருடைய மகா பெரிய தயவினாலும் தேவ சபையில் நம்மை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார். நல்ல உற்சாகமை கரங்களை தட்டி கர்த்தருக்கு அப்படியே உங்களுடைய நன்றி பலிகளை ஏறிடுங்களேன். நல்ல உற்சாகமை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி பலிகளை ஏறிடுங்க. தேவ சபையில் எழுந்தருளி வந்திருப்பதற்கான நோக்கம் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான். ஆசீர்வாதத்தை ஊற்றும்படிக்காக அவர் வந்திருக்கிறார். ஜனங்களை தம்முடைய கிருபையினாலே விடுவித்து, ஜனங்களை தம்முடைய இரக்கத்தினாலே மீட்டு ஆசீர்வதிக்கும்படிக்காக கர்த்தராகிய தேவன் நமது மத்தியில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். கடந்து வந்த ஒவ்வொரு ஆண்டும் அவர் நமக்கு நன்மைகள் செய்திருக்கிறார். இதோ இந்த புதிய ஆண்டுல இன்னைக்கு 4 நாட்களும் அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால, மகா பெரிய தயவுனால நம்மை நிரப்பி இதுவரைக்கும் நம்ம நிற்க வைத்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை மாத்திரமே நம்பி தேவனை சார்ந்து வாழ்கிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெற்றிகளையும் ஜெயத்தையும் அவர் தருகிறார். அவர்கள் குடும்பங்களை வேலையெடுத்து காத்து கொள்ளுகிறார். அவர்களுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அவர்களுடைய வியாதிகளுக்காக அவர் ஜெபிக்கிறார், பரிந்து பேசுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமது மத்தியிலே இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவர். இந்த நாளிலும் தேவ சபையில குடும்பமாக வந்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த அப்பா நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே ஆராதனையில கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளுடைய வல்லமையோடு கூட நாங்கள் நம்முடைய சமூகத்தில் கூடி வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர்கள் மத்தியில் நீர் அசைவாடி இந்த நல்ல ஒரு விடுதலையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க, அப்ப நாங்கள் வெற்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க, ஜெய கிறிஸ்துவனுடைய வித்துக்களாக, ஜெய கிறிஸ்துவனுடைய சந்ததிகளாக அப்ப நாங்கள் உம்மை ஆராதிக்க தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் கிருபைகளை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 29 அதனுடைய 11வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு பலன் கொடுக்கணும். ஆமீன். கர்த்தர் தான் நமக்கு சகாயம் செய்யணும். கர்த்தர் தான் நமக்கு சமாதானம் தரணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பலனாக இருக்கிறது. அந்த பலனை பெற்றுக் கொண்டவர்களாக நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக இந்த பாடலை பாடி தேவனை உயர்த்தலாம். துதிக்க பலன் வருது.
தட்டி நல்ல சோர்ந்து போகாம நல்ல உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை கம்பீரித்து பாடு. அவர் செய்த நன்மைகளை துதியினால உங்கள் வாய்களை விரிவாக திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. சத்தமாய் 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 ஆண்டவரே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாக்கோபுக்கு பெலனாய் இருந்தவர், ஆபிரகாமுக்கு பெலனாய் இருந்தவர், பரிசுத்தவான்களுக்கெல்லாம் பெலனாய் இருந்தவர். இன்றைக்கு சிறியவர்களாய் இருக்கிற எங்களுக்கும் தம்முடைய பலத்தை தம்முடைய சத்துவத்தை தரும்படிக்காக எங்கள் மத்தியில் அவர் இறங்கி வந்து இருக்கிறார். எங்களுடைய பலவீனத்தில் பலன் தரக்கூடிய தேவ கிருபையாய் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறாரு. யாக்கோபில ஒரு வெள்ளி உதிக்கம் என்று சொன்னாரு. அப்படிப்பட்ட வெள்ளியா எங்களுக்காக உதித்து இந்த புதிய ஆண்டில் எங்களை வந்து நிரப்பி இருக்கிறாரு. எங்களுக்கு சமாதானத்தை தரும்படிக்காக யெகோவா ஷாலோமா எங்கள் மத்தியில் இறங்கி வந்தாரு. எங்கள் கண்ணீர்களை, எங்களுடைய வியாதிகளை, எங்கள் பலவீனங்களை, நோய்களை கல்வாரி சிலுவையில சுமந்ததுனால இன்றைக்கு நாங்கள் சுகமாய் இருக்கிறோமே, ஆரோக்கியமாய் இருக்கிறோமே, அவருடைய பலத்தினால நிலை கட்டப்பட்டு இருக்கிறோமே, இடை கட்டப்பட்டு இருக்கிறோமே. அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தளர்ந்து போன கைகளை, தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் தமது பலத்தினாலே நிரப்பி அவருக்காக எழுந்து நிற்க செய்திருக்கிறாரே. தளர்ந்து போன கைகளை, தள்ளாடும் எங்கள் முழங்காலை உமது பலத்தால் நிரப்புகிறீர். தளர்ந்து போன கைகளை, தள்ளாடும் எங்கள் முழங்காலை உமது பலத்தால் நிரப்புகிறீர். பலனே 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 என் தெய்வமே என் பலன். பலன் பலன் பலனே 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 என் இயேசுவே என் பலன். பலனே 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 என் தெய்வமே என் பலன். பலனே 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 என் இயேசுவே என் பலன். எதிரியை நாங்கள் ஜெயிக்கவே பாடகர் வாயிலை துதியை வைத்தீர். உமக்கு என்றும் நன்றி ஐயா. எதிரியை நாங்கள் ஜெயிக்கவே எங்களின் வாயிலை துதியை வைத்தீர். உமக்கு என்றும் நன்றி ஐயா. பலனே 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 என் தெய்வமே என் நல்ல பலன். உற்சாகமாய் உற்சாகமாய் பலனே ஆமென். பலனே நன்றி அப்பா. பலனே உமக்கு ஸ்தோத்திரம். என் இயேசுவே என் பலன். துதிக்க 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 பலன் வருதே உம்மை பாட பாட பலன் வருதே உம்மை உயர்த்த உயர்த்த பலன் வருதே. துதிக்க துதிக்க பலன் வருதே உம்மை பாட பாட பலன் வருதே உம்மை உயர்த்த உயர்த்த பலன் வருதே. துதிக்க துதிக்க பலன் வருதே உம்மை பாட பாட பலன் வருதே உம்மை உயர்த்த உயர்த்த பலன் வருதே. துதிக்க துதிக்க பலன் வருதே உம்மை பாட பாட பலன் வருதே உம்மை உயர்த்த உயர்த்த பலன் வருதே. பலனே 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 என் தெய்வமே என் பலன். தெய்வமே பலனே இயேசுவே. பலனே ஆமென். பலனே என் இயேசுவே என் பலன். சொல்லுங்க சொல்லுங்க பலனே 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 என் தெய்வமே என் பலன். பலனே 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 என் இயேசுவே என் பலன். நல்ல ரெண்டு காரை தட்டி ஒருவரும் சும்மா இல்லாதபடிக்கு நல்ல வாய்களை விரிவாக செய்து துதிக்க ஆரம்பிங்க. துதிக்க ஆரம்பிங்க. அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மை தேவன் துதியினால நிரப்பபடிக்காக ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால் அனுப்பி கொண்டு இருக்கிறார். ஒருவரும் மௌனம் இராதபடிக்கு அல்லேலூயா ஒவ்வொருடைய நாவுகளையும் தம்முடைய துதியினால தேவன் நிரப்பி கொண்டிருக்கிறார். தம்முடைய வல்லமையினால நிரப்பி கொண்டிருக்கிறார். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். காரணம் நம்முடைய பலனாகிய கர்த்தர் அவரே என்று சொல்லி ஜாதிகளுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக அல்லேலூயா விளங்க பண்ணபடிக்காக பாலகர்களாகிய நம்முடைய வாயில அவரை உயர்த்தக்கூடிய புதிய துதிகளை அவர் வைத்தார். அல்லேலூயா. நல்ல கரைகளை தட்டி
நல்ல காரியங்களை தட்டி, நல்ல காரியங்களை தட்டி, நல்ல காரியங்களை தட்டி, சத்தமாய் 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 கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நாம் அவரை துதிக்கும் பொழுதெல்லாம், அவரை பாடும் பொழுதெல்லாம், இவ்வளவு சமீபத்தில் நம் அருகில் இருக்கிற ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. கர்த்தருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பெயர் ஏல் யெஷூரன் என்று சொல்லி. ஏல் யெஷூரன் என்று சொன்னார் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அந்த ஏல் யெஷூரன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார், நம்முடைய சபையோடு கூட இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாத்து இந்த ஆண்டு முழுவதும் சொன்னதை நிறைவேற்றும்படிக்காய் வந்து இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஏல் யெஷூரனை பாடி எல்லோருமாய் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நல்ல ஆர்ப்பரித்து ஆரவாரத்தோடு அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கிறவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. நீரின் தாசன் என்றவரே, நான் உன்னை மன்னித்தேன் என்றவரே. நீரின் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. சாபங்கள் யாவையும் மன்னித்தீரேன், சாபங்கள் யாவையும் நீக்கினீரேன். பாவங்கள் யாவையும் மன்னித்தீரேன், சாபங்கள் யாவையும் நீக்கினீரேன். மீட்டுக் கொண்டு என்னை மீட்டுக் கொண்டு என்றீரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. வல்லமை உள்ள கர்த்தர். யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததி மேல் மாவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும். சந்ததி மேலும் மாவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும். ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. என்னுடைய ஏல் யெஷூரன். யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. நீரின் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. நீரின் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரேன், சாபங்கள் யாவையும் நீக்கினீரேன். பாவங்கள் யாவையும் மன்னித்தீரேன், சாபங்கள் யாவையும் நீக்கினீரேன்.
யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யெஷூரனை பார்த்து யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கிறவர். பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. அப்படியே உங்களுடைய துதிகளில வாசம் செய்யும்படிக்காக அவரை வரவேற்று 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 துதி என்கின்ற சிங்காசனத்தை போடுங்களேன். யெஷூரன் என்று சொன்னால் அவர் பலவானாய் பலசாலியாய் யுத்தம் செய்கிறவராய் உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்யும்படிக்காகவே இந்த பூமியில நமக்காக வந்திருக்கிறாரே. அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பலவீனன் ஆண்டவரே, ஆனால் என்னை பலவானாய் மாற்றுகிறவர். ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, என்னை நீதிமானாய் பார்க்கிறவர். ஆண்டவரே நான் எந்த விதமான நன்மைகளும் செய்யாதவனாக இருக்கிறேன், என்னை நன்மைகளின் ஊற்று என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே நான் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறேன், என்னை பார்த்து ஆசீர்வாதத்தின் ஊற்று என்று சொல்லி அழைக்கிறவர். எனக்காக எனக்காக என் சார்பில யாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யுத்த வீரனாக நீர் இருக்கிறீர். அல்லேலூயா அல்லேலூயா. என்னை தமது சாயலாக சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, உமது ஞானத்தினாலும் வல்லமையினாலும் உம்முடைய கிருபையினாலும் எங்களை முடிசூட்டுகிறீரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட யெஷூரன் இருக்கிறீர் ஆண்டவரே, சபையோடு கூட யெஷூரன் இருக்கிறீர் ஆண்டவரே, சபை ஜனங்களோடு கூட யெஷூரன் இருக்கிறீர். ஒருவரையும் 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 ஆண்டவரே நீர் புறமே தள்ளுவது கிடையாது அப்பா. சத்துருனுடைய கிரியைகளுக்கு நீங்களாக்குகிறவர், சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் ஆண்டவரே தப்புவிக்கிற எங்களுடைய தாவீதினுடைய தகப்பன் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததி மேலும் மாவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும், சந்ததி மேலும் மாவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. சந்தோஷமாய் சந்தோஷமாய் யெஷூரன் எங்கள் துதிகளில் எல்லா கவலைகளை மறந்து செய்பவரே. எதிர்கால பயங்களை மறந்து என்ன நடக்குமோ என்று சொல்லி மனதை குழம்பிக் கொண்டு இல்லாமல் நல்ல சிரித்த முகமாய் சந்தோஷமாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருக்கிறார். அந்த யெஷூரன் நம்மோடு கூட இருக்கிறார். யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. கடைசியாய் யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்கள. பரலோகத்துல கோடான கோடி தேவ தூதர்கள் ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிற துதியின் மத்தியில அவர் வாசம் செய்ய விரும்பாமல் அவருடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளுடைய துதிகளின் மத்தியில வந்து வாசம் செய்யும்படிக்காக வாஞ்சையாய் வந்து இருக்கிறார். அவரை ஏமாற்றாமல் கரைகளை தட்டி நல்லா துதிக்க ஆரம்பிங்க. ஒரு நிமிடம் துதிங்க. சத்தமா சத்தமா நல்லா கரைகளை தட்டி பாருங்க. உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற துதிகளை கேட்கும்படிக்காக நம்முடைய தேவன் இறங்கி வந்து இருக்கிறார். அவர் நமது மத்தியில இறங்கி வந்து இருக்கிறார்.
அவர் தமது சிங்காசனத்தை இதோ அவருடைய பிள்ளைகளின் மத்தியிலே வந்து போட்டு இருக்கிறார். துதியினால் அந்த சிங்காசனம் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது. அநேக பலவீனங்களின் மத்தியில, அநேக குறைவுகளின் மத்தியில தம்மை நோக்கி கூப்பிடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில அவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இந்த கொர்பாயசோ நகரத்தில் ரெகோபோத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் மன மகிழ்ச்சியாய் உங்கள் மேலில களி கூறுகிற தேவனாக இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரையில தட்டுங்க, நல்ல கரையில தட்டுங்க, நல்ல கரையில தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அது உண்மையாகவே இயேசு கிறிஸ்து வாழ வேண்டிய வாழ்க்கை. ஆமென். ஏன்னா நீதிமானுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, நாம வாழ வேண்டிய வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து 33.5 ஆண்டு காலங்கள் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து அதற்கு நிஜமாகவே கிடைக்க வேண்டிய தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவர் வாழ வேண்டிய வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தில் இருந்து நன்றி என்று சொல்லி ஒரு வார்த்தை வரும் இல்லைங்களா? அதை கேட்பதற்காகத்தான் அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு துக்கங்கள், அவ்வளவு பாடுகள், செய்யாத ஒரு தவறுக்காக தண்டனையை அனுபவித்த முதல் மனிதர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் மாத்திரம் அன்றைக்கு அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளாமல் போயிருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது. அல்லேலூயா. அந்த தேவனை எந்த அளவுக்கு அன்பு செய்தால் அது அவர் நமக்கு பாராட்டின அன்புக்கு ஈடாகும் இல்லைங்களா? இந்த நேரத்தில் முழு உள்ளத்தோடு நாம் அவரை அன்பு செய்ய எல்லோருமாய் ஒருமனப்படலாம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை பட்டு மெத்தையில் வாழ்ந்த வாழ்க்கை அல்லங்க. ஒவ்வொரு நாளும் பயம், ஒவ்வொரு நாளும் திகில், ஒவ்வொரு நாளும் அவமானம், ஒவ்வொரு நாளும் நிந்தை. ஆனாலும் எதுவும் அவரை மேற்கொள்ளாமல் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யாரால் சொல்ல முடியும் என்று சொன்ன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறாரே. அவரை நினைத்து பார்க்கும்போது முழு இருதயத்தோடு அவரை நேசிக்க நம்ம இருதயத்தை ஒருநிலைப்படுத்தலாமா? உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும். உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும்.
உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை நீதிமான் வேதனை அநேகமாயிருக்கும் நீதிமான் வேதனை அநேகமாயிருக்கும் விடுவிக்கின்றீர் அவை அனைத்து நின்றும் வெற்றியை தருகின்றீர். விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். விடுவிக்கின்றீர் அவை அனைத்து நின்றும் வெற்றியை தருகின்றீர். கரங்களை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மைத்தானே ராஜா, உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும். உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தான் ஆண்டவரே, உம்மைத்தான் நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன் தினமும். எங்கள் இருதயம் உயிரோடு உம்மை நோக்கி பாடுகிறது. எங்கள் ஆத்துமா உம்மை நோக்கி பாடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் புலம்பி அழுத பொழுதெல்லாம் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் அருகிலே வந்து எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையில கட்டளையிட்டீரே. நாங்கள் நொறுங்கின இருதயத்தோடு வந்த பொழுது நீர் மாத்திரம் எங்களை புறம்பே தள்ளி இருந்தால் நாங்கள் மடிந்து போயிருப்போமே ஆண்டவரே. அன்னாள் அன்றைக்கு தன்னுடைய நொறுங்கின இருதயத்தோடு உம்முடைய சமூகத்துல வந்து வாய் விட்டு பேச முடியாதபடிக்கு தன்னுடைய இருதய குமுறல்களை உம்முடைய சமூகத்துல அவள் ஊற்றினதை என் தேவன் கண்டீர். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் நின்று தங்களுடைய இருதயம் நொறுங்கப்பட்டிருக்கிற நேரத்திலையும் கர்த்தருக்கு துதி பலிகளை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிற, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய அந்த நொறுங்கின இருதயத்தை கண்டு, புலம்பிக் கொண்டிருக்கிற அவருடைய இருதயத்தை கண்டு அவர்களை நீ ஆற்றி தேற்ற ஒரு விசை கூட எங்களுக்கு சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே. புலம்பினால் அழுதே மாற்றி நீரே நடனமாட வைத்தீர். புலம்பினால் அழுதே மாற்றி நீரே நடனமாட வைத்தீர். துயரத்தின் நாடையை நீக்கி நீரே துதிக்க செய்தீரையா. துயரத்தின் ஆடைகளை எடுத்து போட்டு துயரத்தின் நாடையை நீக்கி நீரே துதிக்க செய்தீரையா. அல்லேலூயா. அல்லேலூயா ஆராதனை எங்களுடைய ஆத்தும கீதம். அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா. அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா. அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆமென் அப்பா. அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா என்ற வார்த்தைக்கு அநேக அர்த்தம் இருக்கிறது. இன்று காலையில நான் ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சேன் பாருங்களேன்.
அல்லேலூயா என்று சொன்னால் வார்த்தையினால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை சொல்ல முடியாமல் நீங்கள் வார்த்தையை தேடி யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையில் உங்கள் இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒரே ஒரு அல்லேலூயா அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு துதியாக இருக்கும். அநேக வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து உங்களுடைய வியாகுலங்களை, உங்களுடைய குறைவுகளை எப்படியாவது நான் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து வேதனோடு இருந்த அந்த நாட்களில் வார்த்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தீங்க இல்லைங்களா? கர்த்தர் சொல்றார், அப்பொழுதெல்லாம் அல்லேலூயா என்று சொல்லி நீங்க பாடும் பொழுது பரலோகத்தில் பேரானந்தம் உண்டாகுமே. அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா ஆராதனை தூதர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா பரிசுத்தவான்கள் இதைத்தான் செய்தார்கள். அல்லேலூயா இன்றைக்கு உயிரோடு இருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் இதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா கர்த்தருடைய தாசர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் வார்த்தையால மாற்றக்கூட முடியாத ஒரே ஒரு வார்த்தை அது அல்லேலூயா என்ற வார்த்தை மாத்திரம்தான். எந்த மொழியில சொன்னாலும் இந்த வார்த்தையை மாற்ற முடியாது. இந்த வார்த்தை எல்லா மொழிகளிலேயும், எல்லா தேசத்திலேயும், எல்லா பாஷைக்காரர்களாலும் இதை மாற்றி சொல்லவே முடியாது. அல்லேலூயா என்ற வார்த்தை ஒரு யுனிவர்சல் வார்த்தையாக எல்லா ஜாதி ஜனங்களும் தேவனை ஆராதிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக உங்கள் இருதயம் குமரிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த அல்லேலூயா கடைசியாய் ஒரு முறை பாடி அல்லேலூயா ஆராதனை ஷலரபவலரே ஓரா சபதல மாரா ஷலரே பலர சதலலலல பரமா லோரோ சோலோ ரோஸ்தோ ரோகோலோ ரபா சிவதல பரா ரியந்தல ரபல ரியந்தல ரபர ரியந்தல ரபர சபை முழுவதும் சபை முழுவதும் சபை முழுவதும் அல்லேலூயா என்ற வார்த்தை அலங்காரமாய் அலங்காரமாய் அபிஷேகமாய் ஒவ்வொருடைய இதயத்திலிருந்து புறப்படுகிற இந்த வார்த்தை கர்த்தராகிய தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றதாய் இருதயங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தமது அண்டையில் ஈர்த்துக் கொள்ளத்தக்கதாய் அநேக நுறுங்கின இருதயங்களை தேவன் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அநேகம் அழுது கொண்டிருக்கிற இருதயங்களை தேவன் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். சபையில தேவன் ஒரு விடுதலையை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிற கரைகளை தட்டுங்க. தேவன் ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய எழுப்புதல கரையில தட்டுங்க. தேவ சபையில் அவர் இறங்கி வரும்படிக்கு செய்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவரையும் அரவணைத்து 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 அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து ஒவ்வொருடைய இருதயங்களையும் தேவன் ஆராய்ந்து அறிந்து தேவையானவைகளை வைத்து தேவையில்லாதவைகளை எடுத்து போட்டு தமது நாமத்தின் மகிமைக்கென்று நாட்டப்பட்டவர்களாக, நிலைநிறுத்தப்பட்டவர்களாக, ஸ்திரப்படுத்தப்பட்டவர்களாக, ஊன்ற கட்டப்பட்டவர்களாக இன்றைக்கும் அவர் நிற்க வைத்திருக்கிற அவருடைய மகா பெரிய கிருபைக்காக கோடி 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 நன்றி அப்பா. கோடி 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 நன்றி. எல்லா துதிகள், எல்லா கணங்கள், எல்லா மகிமைகள், எல்லா புகழ்ச்சிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கே எடுக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் நல்ல பரலோக பிதாவே, நல்ல பலமாய் கரையில தட்டுங்களேன். நல்ல 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 உற்சாகமாய், இல்ல பத்துல பத்துல பாருங்க, நல்ல 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 சந்தோஷமாய் இருதயம் அப்படியே மகிழ்ந்து களி கூர்ந்து பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன் 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 ஆமேன். அப்படியே நின்ற வண்ணமாக இருங்க. ஒரு சில விண்ணப்பங்களை சகோதரர் வந்து எடுப்பார் கூட சேர்ந்து. ஆமாம், காணிக்கை காணிக்காக ஜெபிக்கப்படும். காணிக்கை இருக்க சகோதரி வாங்க, முன்னாடி வாங்க. நன்றி ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் துதியினாலும் ஸ்தோத்திர பலியினாலும் தேவனுக்குள் களி கூர்ந்து மகிழ்ந்து மனரம்யமாக இருக்கிற இந்த நேரத்தில் எங்கள் கரங்களை நீட்டி கர்த்தருக்கென்று நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கொடுப்பது குறைவாக இருந்தாலும் உம்முடைய இருதயம் நிறைவாக ஏற்று அதை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. கொடுக்கும் கரங்களை பார்க்காமல் கொடுக்கிற இருதயத்தை பார்க்கிற நல்ல தேவனே, இந்த காணிக்கைகளை
நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள எங்கள் மத்தியிலே வந்திருப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஒவ்வொருவரையும் அவருடைய இருதயத்தின் நிறைவுனால நிரம்பி கொடுத்தபடினால அவர்கள் உள்ளம், மனம், வாழ்க்கை சந்தோஷமா இருக்க எந்த தேவைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அதை நீர் இந்த நாளில நிறைவேற்றி நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி. ஒவ்வொரு வீட்டிலும் ஆசீர்வாதம் குறைவுபடாதபடிக்கு, தரித்திரங்கள் ஆண்டவரே வராதபடிக்கு, வீண் செலவுகள் வராதபடிக்கு தேவன் காத்து பாதுகாத்து பலப்படுத்தவே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்கள் ஆசீர்வதித்து நீதிமான்களாய் பார்ப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.